இது இனிதுங்க. இன்றைக்கி சமையல் தாங்க. இன்றைக்கி சாதம் வடிச்சிருக்கேன். இன்றைக்கி அப்பளப்பூ போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கூட்டுங்க. இது கடலப்பருப்பு, பைத்தம் பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நமக்கு அது நிறைய எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்பளப்பூ நிறைய போட்டிருக்குங்க. இது பேர் அப்பளப்பூ கூட்டு தாங்க. தேங்காயெலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே தயிர் சாதம், ரச சாதத்தை தொட்டு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இது சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி அது தயிர் தாளித்து வச்சுருக்கேன், மோர் சாதம் வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் போடுவோம்லங்க அரிசி வெத்தலை, அதுவும் வறுத்து வச்சுருக்கேங்க தொட்டு. இன்றைக்கி அவ்வளோதாங்க. சிம்பிள் மெனுங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி கூட்டு செய்து பாருங்கள். அப்பளப்பூ கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்வாங்க சில பேர் வீட்டில். இது ரசத்துக்குலாம் தயிர் சாதத்துலாம் தொட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கடலப்பருப்பு முழுசாக இருக்கும், பச்சை பயிர்லலாம் குழஞ்சிருக்கும், அதில் பருப்பு